நம்ம செய்ய போகிறது கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். அதுக்காக கொள்ளை வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும், ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் வெறும் கடாயில். கொள்ளு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. நல்லா வாசம் வரும், பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அப்போ அமர்த்திடுங்க. கறியை போயிடாமல் அமர்த்திடுங்க. கறியை போச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே போயிடும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற விடணும். இப்போ நம்ம வந்து ஊறிடுச்சுங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா கொள்ளு ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 சவுண்டுக்கு வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணியோடய நீங்கள் வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ கொள்ளு துவையலுக்கு வந்து 3 வரமிளகாய் வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு, சின்ன வெங்காயம் 8 வெங்காயம், 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம ஆயில் கொஞ்சமாக போட்டு வதக்க போகிறோம். அதனால நான் வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா வதங்கிறது கொஞ்சம் லேட்டாகும், ஆயில் கொஞ்சம் கூட செல்லும். அதனால நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வேக வச்சுட்டோம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம ரசம் வைக்க போகிறோம், கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு வந்துங்க மூட்டு வலியை குறைக்கும். இருமல் சளி இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கும். அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டோன் கரையும்னு சொல்கிறாங்க. சிக்கன்குனியா ஃபீவர் வந்தவங்களுக்கு அந்த மூட்டு வலி இருக்குல்ல, அப்போ வந்து இந்த கொள்ளு சூப் வச்சு குடிக்க சொல்கிறாங்க சித்த வைத்தியத்தில். வெயிட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, கொள்ளு நீங்கள் வறுக்குறீங்கல்ல வெறும் கடாயில், அப்போ வந்து கறி போயிடாம மட்டும் இருக்கணும். கறி போச்சுன்னா உங்களுக்கு கொள்ளு துவையலோடைய டேஸ்ட்டே போயிடும். இப்போ ரொம்ப வதக்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் வந்து வறுத்து தான் வந்து போட்டு வச்சுருக்கோம், வேக வச்சுருக்கோம். தேங்காயும் ரொம்ப நீங்கள் வந்து வதக்கணுங்கிறது இல்லை. லேசாக அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. நம்ம கொள்ளில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ அரை உப்பு மட்டும் சேருங்க. நீங்கள் மிக்சியில் அடிக்கும் போது தேவைன்னா அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நைஸாக அரைக்கலாங்க. இப்போ துவையலை அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு. இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க இப்படி தாளித்து கொட்ட வேணாம், அப்படியே அரைச்சி நீங்கள் சாப்பிட்லாம். டயட்டில் இல்லாதவங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தாளித்து கொட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க வந்து 3 டீஸ்பூன் தேங்காய் வச்சுக்கினா போதும். நான் 4 டீஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் வந்து 3 டீஸ்பூன் வச்சுக்கினீங்கன்னா, டயட்டில் இருக்கிறவங்க 3 டீஸ்பூன் வச்சுக்கினா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது குழந்தைங்களுக்காக நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட வச்சுருக்கேன் தேங்காய். இது கொள்ளு வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு முதல்ல எல்லாரும் சொல்கிறது கொள்ளு தான். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிரும்.
இது வந்து சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சூடாக இருக்க சாதத்து மேலே இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.